வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, புத்திர தடைக்கு காரணம் என்ன பற்றி பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு சிலர் பாருங்க, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க, 15 வருஷம் ஆகுது, ஏன் 20 வருஷம் 25 வருஷம் கூட கழிச்சு கூட வர்றாங்க. எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்களா மாதிரி கேட்டு வராங்க. இது மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு புத்திர தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, புத்திர தடை இருக்க காரணம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைய பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ புத்திர தடைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்போ அந்த புத்திரஸ்தானாதிபதி ஆன எந்த நிலையில் இருக்காங்க, அவங்க புத்திரஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி ஆவார். அந்த 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலை, அதே போல் 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலை. அடுத்தது காரக வகிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான். குரு பகவானும் அவங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கணுங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் புத்திர தடைக்கு காரணம் ஆகக்கூடிய அமைப்பாகுங்க. இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட திசை போயிட்டுருக்கும். அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? இப்போ பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் ஆகும். அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி போய் நீச்சமாக இருக்கிறது, அல்லது வக்ரம் பெற்று இருப்பது, அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல போய் மறைந்திருப்பது, அல்லது அவங்களோட சேர்க்கை பெற்றிருப்பது, சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது. அதாவது 6, 8, 12ஆம் அதிபதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான போய் இணைந்து ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது, அல்லது அவங்க ஆரத்தில் இருப்பது. இது மாதிரி அமைப்பில் இருக்கிறது அந்த 5ஆம் அதிபதிக்கு பாதிக்கக்கூடிய தன்மையாகுங்க. சரிங்களா? அடுத்தது ராகு கேதுகளோட சேர்ந்து இருப்பது, இதுவும் பாதிக்கிற தன்மை. அல்லது சனியோட சேர்ந்து இருப்பது. சனி பகவான் மந்த கிரகம், நிதானமாக இருக்கக்கூடிய கிரகம் ஆகுங்க. அவரோட கூட 5ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது அதுவும் பாதிக்கக்கூடிய தன்மையாகும். சரிங்களா? அடுத்தது 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்துல பாவ கிரகங்களான சனி பகவான், ராகு கேது இவங்கெல்லாம் இருப்பது, அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதி போய் அந்த 5ஆம் இடத்துல போய் இருப்பது, இது 5ஆம் இடத்துக்கும் பாதிக்கக்கூடிய தன்மையாகுங்க. இப்போ 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கும், நான் இப்போ மேலே சொன்ன மாதிரி. அடுத்தது 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது காரக வகிக்கக்கூடிய கிரகமான யாருன்னா குரு பகவான், புத்திரக்காரகனான குரு பகவானும் அந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பு மாதிரி குரு பகவான் நீச்சமாகவோ, அல்லது வக்கரமாகவோ, அல்லது 6, 8, 12 மறைந்தோ, பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாகி கூட இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்கும். இப்போ அஸ்தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, அந்த சூரியன் 5ஆம் அதிபதியோட நெருக்கமாக ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் அது 5ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆகக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அவர் அஸ்தங்கம் ஆயிருந்தாலும் அதுவும் பாதிக்கக்கூடிய தன்மையாகுங்க. சரிங்களா? அல்லது குரு பகவானும் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் ஆகுவது. இப்போ சூரியன் குரு இணைந்திருந்தால் அது சிவராஜ யோக அமைப்பும் வந்துடுது. ஆனால் அந்த சூரியனும் குருவும் அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக எதாவது இருந்தால் இது கொஞ்சம் பாதிக்கக்கூடிய தன்மையாகும். அப்படிங்கிறதுனால இதுவும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பே ஆகுங்க. சரிங்களா? பொதுவாக பாருங்கள், புத்திரக்காரகனான குரு பகவானும் பாதிக்கப்பட்டு, புத்திர ஸ்தானமும் பாதிக்கப்பட்டு, புத்திர ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு புத்திர தடைக்கு காரகமாக ஆகக்கூடிய அமைப்பாயிடுங்க. சரிங்களா? இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பாருங்கள், அந்த காலகட்டம் இப்போ திருமணம் முடிஞ்சு இப்போ புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட திசையே போயிட்டுருக்கோம் தொடர்ச்சியாக. சரிங்களா? இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் புத்திர தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாயிடுதுங்க. சரிங்களா? ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருந்தும் புத்திர பாக்கியம் கிடைச்சிடுது. எப்படின்னா 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும், காரக வகிக்கக்கூடிய குருவும் பாதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இருந்தும் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு.
அதாவது வீதியில இருந்து வீதி விலக்கில் போயிடும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஒரு சில ஜாதகம் இருக்குது. அது எந்த மாதிரி காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு இடம் பாதிக்கப்பட்டு இவங்களுடைய திசை நடக்கலை அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி. கர்மஸ்தானாதிபதி பலம் பெற்று 10ஆம் அதிபதி அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும், இந்த மாதிரி நான் மேலே சொன்ன அமைப்பெல்லாம் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்து அவங்களுடைய திசை நடக்கலை அப்படின்னா, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட திசைகள் நடக்கலை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து புத்திரபாகியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான கர்மாதிபதி வந்து பலம் பெற்று, இப்போ பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இல்லை மூல திருகோண ராசியில் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மெயினாக ஆட்சி உச்சம் பலம் அதிகங்க. சரி, மூல திருகோண ராசியில் இருக்கிறத விட ஆட்சி உச்சம் வந்து ரொம்ப பலம் அப்படிங்கிறதுனால 10ஆம் அதிபதி வந்து இந்த மாதிரி பலமாக இருந்து அவங்களுடைய திசை நடக்குதுன்னா, 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கர்மஸ்தானாதிபதி பலம் பெற்று திசை நடக்குது அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடுது. சரிங்களா. ஏன்னா கர்மம் செய்யறதுக்கு புத்திரம் பாக்கிய கர்மாதிபதி வலுத்திருந்தா கர்மம் செய்யறதுக்கு பிள்ளைங்க வேணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த திசா காலங்களில் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுத்துருது. இது மாதிரி அமைப்பும் இருக்கு. ஆனால் அந்த 10ஆம் அதிபதி பலம் பெற்று நின்றும் அவங்களுக்கு அவங்க இந்த திசை வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புத்திர தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பான இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு குருவும் பாதிக்கப்பட்டு இவங்களுடைய திசை போயிட்டு இருக்குன்னா, இதுதாங்க புத்திர தடைக்கு காரணமாக இருக்கு. லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியமே கிடைக்காமையே போயிடுது. இது மாதிரிலாம் இருக்குதுன்னா மெயினாக அந்த 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி காரக வைக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய திசா புத்திகள் அவங்களுக்கு மெயினாக திசை அவங்க சம்பந்தப்பட்ட திசைகள் தொடர்ச்சியாக வரும் பட்சத்தில் மட்டும்தான் புத்திர தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புங்க. சரிங்களா. இது மாதிரி இருந்தும் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கர்மாதிபதி வலுத்திருந்து அவர் திசை நடக்குது அந்த காலகட்டத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருது. சரிங்களா. இதுதாங்க புத்திர தடைக்கு காரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவங்களுடைய திசா புக்திகள் பாதிக்கப்பட்டு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது புத்திர தடைக்கு காரக அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா. இதுதாங்க புத்திர தடைக்கு அமைப்பு. சரிங்களா. நன்றி, வணக்கம்.